இன்னைக்கு தூய்மை பணியாளர்கள் தங்களுடைய அடிப்படை உரிமைகளுக்காக தொடர்ந்து போராடி இருக்கிறாங்க. கடந்த சில நாட்களுக்கு முன்னாடி 13 நாள் தொடர் போராட்டம் சென்னையில நடத்துறாங்க. தமிழ்நாடு அரசினுடைய போலீசினுடைய அடக்குமுறை காரணமா அது வந்து அடக்கி ஒடுக்கப்பட்டிருக்கு. அதன் பிறகு மதுரையில அந்த போராட்டம் தொடர்ந்தது. திருச்சிலையும் கோயம்புத்தூர்லயும் அடுத்து அறிவிச்சிட்டு இருக்கிறாங்க. என்ன கேட்கறாங்க? இந்த துப்புரவு பணியாளர்கள் என்ன கேட்கறாங்க? தங்களுடைய பணியை பணி நிரந்தரம் செய், அரசு வேலையை அரசு உடைமையாக்கு அப்படின்னு கேட்கறாங்க. 90களில் போடப்பட்ட காட் ஒப்பந்தத்தின் அடிப்படையில் எல்லாமே இன்னைக்கு தனியார்ட்ட மாறிட்டு இருக்கு. கல்விக்கான வரியை கொடுக்குறோம், மருத்துவத்துக்கான வரியை கொடுக்குறோம், வாங்குற சின்ன சின்ன பொருள்ல இருந்து நம்ம அரசுக்கு வரி செலுத்துறோம், வரி வாங்கிட்டு இருக்கிறோம் நம்மள்கிட்ட. ஆனா நம்மளுடைய தேவையை தீர்த்து கொள்வதற்கு நீ தனியார்ட்ட போ அப்படின்னு சொல்றான். இன்னைக்கு கடலூர்ல சிட்டி கிளீன் அப்படின்ற தனியார் நிறுவனத்திட்ட ஒப்பந்த பணியாளர் இன்னைக்கு வந்து தொழிலாளர்கள், துப்புரவு பணி தொழிலாளர்கள் வந்து வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. 20 வருஷம் 25 வருஷம் தொடர்ந்து வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. ஆனா அவங்களுக்கு பணி நிரந்தரம் கிடையாது, பணி பாதுகாப்பு கிடையாது. ஒரு நாளைக்கு 278 ரூபாய்க்கு காலையில 6 மணில இருந்து சாயங்காலம் 4 மணி 5 மணி வரைக்கும் வேலை பார்க்கறாங்க. இது எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனம்! இப்படிப்பட்ட அடிப்படை பிரச்சனைகளுக்காக போராடக்கூடிய இந்த துப்புரவு பணியாளருக்கு ஆதரவாக களத்தில் என்றும் கைகோர்த்து நிற்கின்றது மக்கள் அதிகாரம். இந்த போராட்டத்தை மேற்கொண்டு தொடர்வதற்கான நிதியை கேட்டு வந்திருக்கிறோம். உங்களால் முடிஞ்ச நிதி கொடுத்து எங்களுக்கு ஆதரவளிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன் நண்பர்கள். நன்றி.